பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் கூட பேச நினைக்கிற ஒரு தலைப்பு என்னன்னா பாவமும் மன்னிப்பும். பாவம் அப்படின்னு என்ன? மற்றவங்களுக்கு விரோதமாக தீங்கு நினைக்கிறது, அவங்க வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறது, துரோகம், பொய் சொல்கிறது, திருடுறது, இதுதான் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ரோமர் 14:23 பாருங்கள், விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம். ஸோ ஆண்டவரையும் அவரோட வார்த்தையையும் நம்ம விசுவாசிக்கணும். அது விசுவாசி காட்டி கூட அது கூட பாவம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சரி, இன்னைக்கு டாபிக் மன்னிப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஆண்டவர் எப்படி மன்னிக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் கூட சிலர் துரோகம் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் நேசிக்கிறவங்களையும் உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க. நாமும் அதனால் நொந்து அவங்கள மன்னிக்க முடியாமல் போயிருப்போம், இல்லாட்டினா மன்னிக்க சில கால அவகாசம் தேவைப்பட்டிருக்கும். ஆனால் ஆண்டவரை பாருங்கள், சங்கீதம் 30:5 அவருடைய கோபம் 1 நிமிஷம், அவருடைய தயவும் நீடிய வாழ்வு. ஆண்டவர் உடனே மன்னிக்க தயாராக இருக்கிறாரு. ஸோ எப்படியெல்லாம் மன்னிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதா மீகா 7:19, நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடுகிறார். கடல் கடியில் ஏதோ ஒரு மோதிரத்தை தொலைச்சிட்டிங்கன்னு வைங்க, திரும்பி தேடி உணல் எடுக்க முடியுமா? சாத்தியமே இல்லை. அதே போல தான் நம்ம பாவத்தையும் கடல் கடியில் போட்டுறாராம். ஆழத்தில் போடும் பொழுது திரும்ப அதை எடுத்து பார்க்க மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவதா பார்த்தீங்கன்னா ஏசாயா 38:17, என்னுடைய பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர். உங்களால் சாதாரண உங்கள் முதுகு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்க்க முடியுமா? திரும்பி பாருங்க, சிரமமாக இருக்கா? பார்க்கவே முடியாது. அப்படி நம்முடைய பாவத்தை அவர் மறந்தார்னா திரும்பி அதை பார்க்கவே மாட்டாரு. மூணாவதாக பார்த்தீங்கன்னா சங்கீதம் 103:12, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக நம்முடைய பாவங்களை அவர் விலக்குகிறார். ஒரு காந்தத்தை எடுத்துக்கோங்க, மேக்னெட், அதை எடுத்துக்கோங்க, அதை ஒரே போலில் வைங்க, சவுத் வைங்க, இல்லைன்னா நார்த்துன்னு வச்சு பாருங்க. அது என்ன ஆகும்? சவுத் இல்லைன்னா நார்த் வைக்கும்போது ஒன்றை விட்டு ஒன்று ஓடி தான் போகும், ஒன்று சேராது. அதுதான் நம்ம ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம், லைக் போல்ஸ் ரிப்பல் ஈச் அதர் அப்படின்னு. அப்படி நம்ம பாவத்தை விட்டு ஒரு தடவை வந்துட்டோம்னா நம்மளுக்கும் அந்த பாவத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நம்மளையும் அப்படி பிரிச்சுடுவாராம். நம்முடைய புதிய வாழ்விற்கும் அந்த பழைய பாவத்திற்கும் சம்மந்தமே இல்லை. சாத்தான் தான் பழைய வாழ்க்கையே குத்தி காட்டி நம்மளை நொந்து போக வச்சுட்டு கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைப்பான். ஆனால் ஆண்டவர் அதை அப்படியே மறந்துடுவார். நம்மளுடைய ஆண்டவர் பார்த்திங்கன்னா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நீங்கள் எந்த விதமான பாவமும் செஞ்சுருக்கலாம், ஆனாலும் அதை ஒரு நிமிஷத்தில் மன்னிக்க அவர் தயபெருத்தவராக இருக்கார். நம்ம மன்னிப்பு மட்டும் பெற்றுக்கொண்டா போதும், அதை அவர் மன்னிச்சு நமக்கு மறுவாழ்வு தருவார். ஆமென்.